ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு காலையில் என்னடா இப்படியெல்லாம் தலை மூடி நிற்கிறனேன்னு சொல்லி பார்ப்பீங்க. பாப்பாவுக்கு மெடிசன் வாங்க போகிறோம். எனக்கு, பாப்பாவுக்கு, என் ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் கோல்டு. அதுவும் நேற்று ஒரு நாள் மோர் குடிச்சதில் வந்த பிரச்சனை. நேற்று வீடியோவில் நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணியிருப்பேன். நேற்று மோர் குடித்ததுக்கு நாளைக்கு காலையில் தான் தெரியும் ஹெல்த்தோட ரியாக்ட்னு சொல்லியிருந்திருப்பேன். நேற்று நைட்டே செம்ம தலைவலிங்க. எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு முடிச்சாச்சு. காலையில் அதுதான் மெடிசன் வாங்க போகிறோம். நான், பாப்பா, என்னோடய ஹஸ்பண்ட் எல்லோரும் கிளம்புறோம். நேற்று வீடியோவில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். மழை கொஞ்சம் லைட்டாக தூறுச்சு, கீழே நிலமெல்லாம் ஈரமாக இருக்குன்னு தான் சொல்லியிருந்தேன். நேற்று நைட்டு செம்ம மழை. கிளைமேட் சூப்பராக இருக்குது பாருங்கள். மெடிசன் வாங்குறதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். குளிரில் பனி தண்ணியாக இருக்கிறனால க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. தேஜுவோட போஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? நேற்று நைட்டெல்லாம் செம்ம மழைங்க. நல்ல வேளை ஈவினிங் டைமில் அப்பா அம்மா வேறு எக்ஸிபிஷனில் கடை போட போகிறாங்கல்ல, அதுக்கும் தேவையானது, அப்புறம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் என்னோடய ஹஸ்பண்டும் அப்புறம் ஹஸ்பண்டோட அண்ணாவும் அந்த பெரிய பெரிய அந்த உருண்டையாக இருக்கிற மூங்கிலெல்லாம் கோடாரியை வச்சு பிளந்து சின்ன சின்ன விறகா எடுத்து வச்சாங்க. அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சனால தப்பிச்சுக்கிட்டோன்னு தான் சொல்லணும். இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு விறகு சேஃபாக இருக்குது. காலில் செருப்பே இல்லாமல் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம மணலில் ஒரு நாள் ஃபுல்லாக விளையாடினாலும் அவளுக்கு மண் இருக்கிற ஃபீல் இருக்காதுங்க. செப்பல் போட்டு விட்டேன். ஏதோ 1-2 கல்லோ இல்லை மண்ணோ இருந்திருக்கும் போல். கொண்டுட்டு வந்து காமிக்கிறா மண் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுவும் நான் செப்பல் யூஸ் பண்ணி விட்டேன் அப்படின்னா வேண்டாமா, அவளாக யூஸ் பண்ணுவாளாம். வீட்டிலேருந்து எப்போதுமே ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி புனர்புதாங்கிற ஒரு இடத்துக்கு தான் போய் எப்போதுமே மெடிசன் வாங்குவோம். குறுக்கு வழியில் போகிறோம் அப்படின்னா ஈஸியாக போயிடலாம். ரோட் சைடு போகிறது அப்படின்னா கண்டிப்பாக 5 கிலோமீட்டர் மாதிரி போகணும். இங்கே நிறைய ஊருக்கு வயல் வழியை போகிறதுமே கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த மாதிரி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பியிருந்தோங்களா. அப்போ சொன்னாங்க புனர்புதாவில் எப்போதுமே மெடிசன் வாங்குற இடத்துக்கு பக்கத்தில் கவர்மெண்ட் சர்வீஸ் மெம்பர் மாதிரி வந்து தங்கியிருக்காங்களாமா. அவங்க 8 மணி இல்லாட்டி 9 மணிக்கு மேலே ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி மெடிசன் வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு அப்பா சொன்னனால சீக்கிரமாக போயிட்டோம். அங்கே க்ளோஸில் இருந்தது. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் டைம் 8 o'clockலேருந்து 9 o'clock 1 hour டைமுங்களா. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிடுவாங்கன்னு. சரி க்ளோஸில் இருக்குது, கொஞ்சம் லேட்டாக வரலான்னு வந்தால் எல்லாரும் ஹோலிக்கு இந்த மாதிரி பவுட்ரு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நாங்களும் பவுட்ரு வாங்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தோம். இவர் ஒரு பெரிய கன்று ஒன்று வச்சுருந்தாரு. நான் சொன்னேன், தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது, நீங்கள் ஒன்றும் விளையாட போகிறதில்ல, எப்படியும் சும்மா கையில் தான் பூசி விளையாடுவீங்க, பாப்பாவுக்கு மட்டும் ஒரு சின்ன துப்பாக்கி அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி இப்படி அடிப்போம் தெரியுங்களா, சின்ன துப்பாக்கி. இங்கே ஒரு ரெட் கலர் டிஷர்ட் போட்டு கடைக்காரண்ணா உட்காந்துருக்காங்களா, அவங்களுக்கு மேலே இருக்கே அந்த துப்பாக்கி ஒன்று வாங்கியிருந்தோம். அது வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சும்மா என்னோட நாத்தனார் அப்புறம் என்னோட கொழுந்தனார் அவங்க கூட மட்டும் நல்லா விளையாடினா. இந்த துப்பாக்கி தான் வாங்கியிருந்தோம். சடனாக அதிகமாக பணம் கொடுத்து எதையும் வாங்க மாட்டோம். ஒரு வேளை வாங்கினோம் அப்படின்னா அது ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த திங்ஸாக இருந்தாலும் முதல்ல செக் பண்ணிவிட்டு தான் வீட்டுக்கு கொண்டுட்டு போவாங்க இவங்க. இப்போ மறுபடியும் வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து போகும்போது சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சுட்டு சாம்பாருக்கு பருப்பும் உருளைக்கிழங்கும் வேக வச்சுட்டு தான் போயிருந்தேன். மறுபடியும் வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ அம்மா குழம்பு செஞ்சு முடிச்சிட்டாங்க. பொரியல் பண்ணுறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு, பாவக்காய், வெண்டைக்காய்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் ஆள் இல்லை. அதுக்கப்புறம் நான் தான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். டைம் இப்போ ஒரு 10:32 ஆகுது. எப்போதும் போல் குளிச்சுட்டு பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பூ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்களேன். நம்ம வீட்டில் இருக்கிற செடியிலையுமே நிறைய பூத்திருந்தது. அப்புறம் இன்னொருத்தவங்க செடியில் எப்போதுமே நான் பறிப்பேன். அவங்க வீட்டில் யாரும் பூஜை பண்ணலன்னு நினைக்கிறேன். யாருமே பறித்து பார்த்ததில்ல. நிறைய பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி. ஓகே, நான் இனிமேல் தான் மார்னிங் சாப்பிடுவேன். என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம் வாங்க. மார்னிங் சாப்பாடு சாதம், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், பாவக்காய், உருளைக்கிழங்கு பொரியல். இது அந்த சிவப்பு எறும்பு சட்னி. குழம்பு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பருப்பு போட்ட சாம்பார். இன்றைக்கி இதுதான் சாப்பாடு. நிறைய பேர் ஏன் நீங்கள் கிளாஸில் தண்ணி குடிக்க மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி கிண்ணத்தில் ஏன் தண்ணி குடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல. நான் 10th ஸ்டாண்டர்ட் நத்தம் ஆர்சி ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு சோசியல் சப்ஜெக்ட்டுக்கு வருவாங்க ஜூலி மிஸ். அவங்க சொன்னாங்க, ரொம்ப தாகம் எடுக்கும்போது செம்பு இருக்குங்கல்ல, நம்ம ஊர்ல எல்லாம் செம்பில் தானே தண்ணி குடிப்போம், ஆனால் இங்கே இந்த மாதிரி கிண்ணத்தில் குடிப்பாங்க. செம்பில் எல்லாரும் அண்ணாக்கு குடிக்கணும்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்க வாய் வச்சு குடிக்கும். ஆனால் பெரியவங்களே ரொம்ப
தாகமாக இருக்கும்போது செம்பில் வாய் வச்சு குடித்தோம் அப்படின்னா இன்னமும் தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை விட நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் டம்ளரில் குடித்தாலும் வாய் வச்சு குடிக்கிறது வந்து இன்னும் டேஸ்ட்டாக ரிலாக்ஸாக இருக்கும் தானேன்னு. என்னன்னு தெரியல, டம்ளர் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கும். இங்கே செம்பு கிடையாது. இங்கே நார்மலாக செம்பு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரே ஒரு செம்பு தான் வீட்டுக்கு வச்சுருப்பாங்க. அதுவும் கை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறது. யாருமே இங்கே செம்பில் தண்ணி குடிக்க மாட்டாங்க. இங்கே வந்துட்டு நானும் அப்படி பழகிட்டேனோ என்னவோ. ஃபஸ்ட் டைம் உண்மையாகவே இன்சல்ட்டான விஷயம் என்ன தெரியுங்களா? இங்கே பாருங்கள், இதே கிண்ணத்துல தான் முதல்ல எனக்கு தண்ணி கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இங்கே செம்பு இல்லையா அப்படி சொல்லி கேட்டுட்டு, இல்லைன்னு சொல்லவும் இப்படி அண்ணாக்க குடிக்கிறேன்னு சொல்லிட்டு சேலையெல்லாம் ஊற்றிக்கிட்டேன். அப்போ தான் சொன்னாங்க என்னோட ஹஸ்பண்ட், இங்கே வந்து இதில் தான் தண்ணி குடிப்பாங்க, நீ வாய் வச்சு குடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் உன்னோட பிளேட் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. இதில் தண்ணி குடிக்கும்போது தாராளமாக எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும், நல்லா இருக்கும். பாப்பாவுமே அதிகமாக இதில் தான் விரும்புவா. இங்கேருந்து பழகிட்டோம். அதனால் இங்கே வந்து நிறைய பேர் எல்லா இடத்துலையுமே இதில் தான் தண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு வந்து பெலான்னு பேர். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பிட்றேன். இன்னைக்கு ஹோலி இல்லை, செகண்ட் டே. பாப்பா எவ்வளோ சூப்பராக ஹோலி செலிப்ரேட் பண்ணுறான்னு சொல்லி பாருங்கள். இது வந்து எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம். அந்த கிணறுல கூட தண்ணி எடுப்போம் தெரியுங்களா, அந்த வீட்டுக்கு பக்கத்தில். எனக்கு வந்து இவளுக்கு வந்து பெரியம்மா முறை வேணும். நான் தமிழ் பொண்ணாக இருந்தாலும் பாப்பா வந்து இங்கே பிறந்துட்டாங்கும்போது ஒடிசா பொண்ணு தானே. அப்படிங்கும்போது எல்லா கல்ச்சரையுமே என்னை விட இவ ரொம்பவே கேப்சர் பண்ணிக்கிறா. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த வருஷம் அவளே போய் எல்லார் வீட்லேயும் எல்லாருக்கும் பவுட்ரு பூசுறது பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நான் வந்து அதிகமாக எந்த ஃபங்க்ஷன்லேயுமே கலந்துக்க மாட்டேன். ஒருவேளை ரிலேட்டிவ் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லும்போது நான் அம்மா அக்கா ஃபேமிலியோடு சேர்ந்து போகிறோம் அப்படின்னா கலந்துப்பேன். தனியாக நான் எங்கேயுமே அம்மா கூட சேர்ந்து போனதில்லை. நிறைய கலரில் டிஃப்ரெண்ட் பார்ப்பாங்க, தமிழ் பொண்ணுன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் பார்ப்பாங்க. இன்னொன்று, ஏன் முன்னாடியே என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுவாங்க, இல்லாட்டி என்னோடய மாமியார்கிட்ட சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம ஜாதியில் கல்யாணம் பண்ணியிருக்க மாதிரி வராது. இப்படியெல்லாம் பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு போகிறனால தானே இதெல்லாம் கேட்குறேன்னு எனக்கு அவ்வளோவா விருப்பம் இருக்காது. இருந்தாலும் பாப்பாவை அப்படி யாரும் சொல்ல முடியாதுல்ல. அவள் பேசுகிற விதமாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கிற கல்ச்சர்லாம் நல்லாவே கற்றுக்கிட்டா அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் தமிழ் பொண்ணோட பொண்ணு எல்லாமே கற்றுக்குச்சுங்கிற பேர் எனக்கு பாப்பாவுக்கு கண்டிப்பாக கிடைக்கணுங்கிறது என்னோட ஒரு பெரிய ஆசை. பார்க்கலாம் கடவுள் இதை நிறைவேற்றி வைக்கிறாரா இல்லையான்னு. இந்த வீடியோ வந்து நேற்று ஷூட் பண்ணது தான். இன்றைக்கி காலையில் நான் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வரையும் யாருமே சரியாக செலிப்ரேட் பண்ணல. எல்லாருமே கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் நான் ஒருவேளை பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்ற டைம்லேயோ இல்லை அதுக்கப்புறம் செஞ்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் மெடிசன் சாப்பிட்டு இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் தூங்கினேன் பகலில். இன்னொரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும். நம்ம ஊரில் வந்து என்னோடய அப்பாவோட தங்கச்சி பசங்க, எனக்கு அத்தை பசங்க வரும். அதுக்கப்புறம் என்னோடய அம்மாவோட அண்ணன் பசங்க, அவங்க வந்து முறை மாமா இந்த மாதிரிலாம் முறை வரும்ல. இங்கே வந்து ஒரே ஊரில் யாருக்குமே அந்த முறை வராது. இங்கே எனக்கு மாமனார் முறையில் இருக்கிறவங்க, சின்ன மாமனார் முறையில் இருக்கிறவங்கெல்லாம் அப்பா காக்கான்னு சொல்லி அதிகமாக சொல்லியிருக்கேன். அவங்க வந்து தேஜுவுக்கு தாத்தா முறை வேணும். அவங்க மட்டும்தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரிலாம் ரேகிங் பண்ணுவாங்க. மற்றபடி தாய்மாமா வந்து தாய்மாமன் தான் கூப்பிடுவாங்க. அவங்க பசங்களெல்லாம் நார்மலாக அண்ணன் தான் சொல்லணும். அது அத்தை பையனாக இருந்தாலும் சரி, இல்லை என்னை கூட தத்தெடுத்திருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்களா, அவங்கள மாமான்னு சொல்லி கூப்பிடலாம். ஆனால் அவங்க பையனெல்லாம் தேஜுக்கு கல்யாணம் பண்ணுற முறையெல்லாம் வராது, அண்ணன் முறை தான். இங்கே தேஜுவோட அக்கா அப்படிங்கிறது என்னோட ஹஸ்பண்டோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணுங்க 2 பேர் தான். அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க ஹஸ்பண்டோட தம்பி அந்த மாதிரி முறையில் வரும்போது தான் இவளுக்கு மாமா கல்யாணம் பண்ணிக்கிற முறை அப்படின்னு வரும். இதையே உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஊரில் எல்லாம் மஞ்சள் தண்ணி ஊற்றுற விழா அப்படிங்கிறது என்னதான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஊற்றி விளையாடுறத விட முறை மாமா முறை பொண்ணுங்களுக்கு ஊற்றி விளையாடுறது தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் இங்கே விளையாட முடியாது. அண்ணிங்களோட சிஸ்டர் இந்த மாதிரி வேணால் விளையாடுவாங்க. இப்போ பாருங்கள், கையில் பொடி வாங்கிட்டு ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக ஓடி பூசிட்டு வரான்னு. ତାକୁ ମାର ବିଘ୍ନାଥ ବୁଢ଼ାକୁ ଛାଡ଼ିବୁନି ବିଘ୍ନାଥ ବୁଢ଼ାକୁ ସିନ୍ଦୁର କରିଦେ ଶାଦି କରିଦେ ସିନ୍ଦୁର କରିଦେ ମାରିଛୁ ନା ମାରିଛୁ ନା ତୋଦ ବୁଢ଼ାକୁ ମାରିଛୁ ନା ହଁ
டைம் இப்போ ஒரு 5:00 இருக்கும். இந்த வருஷம் ஹோலி வந்து ரொம்ப வொர்ஸ்டடா போயிடுச்சு. நான் போன வீடியோலயே சொல்லியிருப்பேன். அக்கா வந்து ஊர்ல இருந்து வருவாங்க. அக்கா ஒரு ஸ்வீட் செய்வாங்க. அது சூப்பரா இருக்கும். அத கொஞ்சம் செய்யலான்னு சொல்லி நெறைய பிளான் பண்ணியிருந்தோம். அக்காவோட ஃபர்ஸ்ட் பொண்ண ஹாஸ்டல்ல சேர்க்க போறாங்களாம். அதனால நாளைக்கு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி குடுக்கணும்னு இன்னைக்கு வந்துட்டா மறுபடியும் நாளைக்கு அங்க போய் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு, பாப்பாவ ஹாஸ்டல்ல சேர்க்கிற வரையும் என்னால இப்போதைக்கு வீட்டுக்கு வர முடியாது. அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. அக்காவும் இல்லைங்களா, அதை விட வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் பாப்பாவுக்கு கோல்டு, எனக்கு தலைவலியா இருந்ததுன்னு. அங்க போயிட்டு மெடிசன் வாங்க முடியல. அதுக்கப்புறம் அப்பா அம்மா வந்து அந்த எக்ஸிபிஷன்ல போய் கடை வைக்கிற மாதிரி போறாங்க. அதுக்கு வந்து அங்க போய் இடம் புக் பண்றதுல இருந்து என்னென்ன தேவைப்படும் எல்லாம் பேக் பண்ணி நாளைக்கு காலையில 7 மணிக்கு கிளம்புவாங்களாம். அந்த ஒர்க்ல அப்பா அம்மா என்னோட ஹஸ்பண்ட் எல்லாரும் பிஸியா இருந்துட்டாங்க. சரியா செலிப்ரேட் பண்ணவே முடியல. நான் வேற காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் டேப்லெட் போட்டுட்டு ஒரு 2 ஹவர் தூங்கிட்டேன். யாராவது இங்க செலிப்ரேட் பண்ணாங்களா என்னன்னு கூட எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா பாப்பா வந்து ஒரு லஞ்ச் டைம்ல எழுந்திருக்கும் போது அப்படியே பூசி பேய் மாதிரி வச்சிருந்தாங்க. அதுவும் நல்லா விளையாடிட்டு பசியில வந்திருப்பா போல. என்னை எழுப்புன உடனே அவளை பார்த்துட்டு பயந்துட்டேன். பசியில பயங்கரமா அழுதுட்டா. இந்த இடத்துல இருந்து கண்ணு மூலி வரைய வெறும் பவுடரா இருக்கவும் அதை வேற சரியா உங்ககிட்ட காமிக்க முடியும். அவளை சடனா குளிச்சு விட்டுட்டு பால் குடிக்க வச்சேன். உடனே தூங்கிட்டா. இந்த டைம் கொஞ்சம் ஒஸ்டா தான் போயிடுச்சு. பயங்கரமா வேர்க்குது. இப்போ டைம் 5 மணி ஆகுது, இருந்தும் வேர்க்குது. என்னன்னே தெரியல, இந்த வருஷம் எந்த ஒரு ஃபெஸ்டிவலையுமே சரியா செலிப்ரேட் பண்ண முடியல. அப்பா வீட்டுக்கு போயிட்டு திடீர்னு வந்துட்டு எதுவுமே ஒரு மாதிரி சரியா நடக்காத மாதிரி இருக்கு. இன்னைக்குமே ஒஸ்டா முடிஞ்சாலும் வீடியோ போடணும்னு ஒரு பெரிய ஆசை. ஏன் அப்படின்னா, போன ஒரு 2 வீடியோல ஒரு 2, 3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. முன்னாடியெல்லாம் நான் உங்க வீடியோக்கு வெயிட் பண்ணுவேன். ஆனா இப்போ வெயிட் பண்றதே விட்டுட்டேன். ஏன்னா நீங்க வீடியோவே போடுறது இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி மாறினது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் என்னோட தப்பை நான் தானே சரி பண்ணிக்கணும். அப்படிங்கிறப்போ டெய்லி என்ன நடக்குதுங்கிறத கண்டிப்பா இனிமேல் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ. பாய்.